ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், ஏற்கனவே வந்து ரெடிமேடாக ஸ்டோன் ஒட்டியிருக்கு. இந்த ப்ளவுஸ்லேயே வந்து ஒட்டியிருந்தது அவங்க கொடுக்கும் போதே. அதுவும் வந்து இந்த ப்ளவுஸோட அந்த நெக்கு சைஸ் வந்து ரொம்ப அகலமாக இருந்தது. அதுவும் இல்லாத அந்த யூ ஷேப்பில் வந்து கரெக்டாக யூ ஷேப்பில் போடாமல் அந்த டிசைன் பாருங்கள் கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன் இருக்கவே தான் நான் வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறேன். வாங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இந்த நெக்கோட அகலம் வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 7.5 இருக்குது. நம்ம நார்மலாக நெக்கோட இந்த அகலம் வந்து எவ்வளோ வைப்போம்னா 5 வைப்போம். இது வந்து 2.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இங்கே கீழேயும் பாருங்கள், நான் டேப் வச்சு காமிக்கிறேன். ஒரு பக்கம் நெக் வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குது. இதுவே வந்து சரியாக இல்லை, அந்த யூ ஷேப்பே வந்து சரியாக இதில் போடலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் ஏதோ அது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸோட கீழே யூ ஷேப் வந்து பாருங்கள் அன்இவனாக இருக்குது. அதனால் இந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டோனை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அது இல்லாத இந்த கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால அந்த நெக்கு வந்து நான் உள்ளே தான் வந்து டிசைன் போட போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ நார்மலாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன நெக் டிசைன் இருக்கோ அதை தான் நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸோட சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த லைன் போட்டதுலேயே நான் இப்படி பிடிச்சி கரெக்டாக சமமாக வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி மடிச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம லைன் போட்டோம் இல்லையா சென்டர் லைனு, அந்த லைன்லேயே வந்து மடிச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு 2 பக்கமும் வந்து அந்த டிசைன் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், மடிச்சுட்டு நான் மேலே ஒரு லைன் போட்டதில் பாருங்கள் இந்த நெக்கும் மேலேயும் பாருங்கள் சின்னது பெருசாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நான் மடித்து போட்டுட்டு 2.5 வைக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் வந்து 2ஆக போட்டிருக்கேன். இதே நம்ம 1ஆக போட்டு நான் காமிக்கும் போது 7.5 வந்தது இல்லையா. இது வந்து நம்மளுக்கு நார்மல் சைஸ் வந்து 2.5 தான். இங்கே பாருங்கள், கீழேயும் மேலேயும் வந்து நான் கரெக்டாக 2.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கோட ஹைட் வந்து பாருங்கள் 8.5 இருக்குது. இதில் இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்க அளவு வந்து 8.5 இருக்குது. இப்போ நான் வந்து 2.5 மார்க் பண்ண இல்லையா, அதில் வந்து லைன் வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி லைன் வரைஞ்சி நம்ம அப்படியே வந்து யூ ஷேப் போட முடியாது. இன்னமும் கழுத்து வந்து 9 இன்ச்சு வந்து இறக்கம் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருந்தது. அதனால் நான் வந்து 9 இன்ச்சு இறக்கம் வந்து வச்சா இந்த மாதிரி கீழே வருது. அதனால் நான் வந்து ஸ்டோன் எடுத்தால் தான் கரெக்டான நெக் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஸ்டோன்லாம் வந்து எடுத்துகிட்ட வாட்டின் தான் மீதி வந்து நான் நெக் லைன் வந்து வரைய முடியும். ஏன்னா இந்த ஸ்டோன் இருக்கனால நம்மளால் வரைய முடியாது. நான் இப்படியே வந்து யூ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷேப்பில் வரைஞ்சால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். அது வந்து எனக்கு சரியாக வரல. ஏன்னா பாருங்கள், ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்டோன் வந்து இறக்கமாக இருக்கிறதுனால வந்து ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் வருது. அடுத்தது பாருங்கள், நான் வந்து ஷோல்டரோட அந்த லென்த் வந்து குறிச்சிக்கிறேன். 3 இன்ச்சு இருக்குது. பாருங்கள், 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட அந்த லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். சும்மா நம்ம அது வந்து ஸ்லீவுக்கு கரெக்டாக அளவெடுத்து வரையணும் தேவையில்ல. சும்மா லைன் மட்டும் அந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் லைன் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம நெக் டிசைன் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து நம்ம எடுக்கணும். இந்த ஸ்டோன்லாம் வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. கையில் கிளாத்து வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை வந்து ஒரு துணியில் நனைச்சி அந்த துணியை வந்து நான் பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி அந்த துணியில் வந்து நான் கொஞ்சம் தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் ஊறின வாட்டியும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தேன். ஈஸியாக வந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் நெக் டிசைன் வரைஞ்சிருந்தேன் இல்லையா, யூ ஷேப்பில் வரைஞ்சேன். எனக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வரல. இப்போ இந்த மாதிரி பாருங்கள் லீவ் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த 2 கேப்பும் வந்து கொஞ்சம் ஈவனாக இருந்தது 2 பக்கமும். இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ண ஸ்டோன்லாம் வந்து திரும்பவும் நான் க்ளூ போட்டு அதே மாதிரியே ஒட்டிடுறேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டோன் வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் நெக் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த நெக் லைனில் தான் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லைன் சரியில் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சரியில் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிருக்கேன்.
இந்த செயின் ஸ்டிச் மேலே வந்து நான் லோடிங் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஏற்கனவே ஸ்டோன்லாம் வந்து நிறைய ஒட்டியிருக்கிறதுனால பீட் ஒர்க்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் பீட் ஒர்க் வந்து இதுக்கு நான் வைக்கல, வெறும் த்ரெட் ஒர்க்கு தான் வந்து இதுக்கு போட போகிறேன். இப்போ வந்து ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து லோடிங் பண்ணுறேன், த்ரெட் லோடிங் பண்ணுறேன். அதாவது எம்போஸ்டு லோடிங் இல்லாத ஃப்ளாட் லோடிங் தான் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ளாட் லோடிங் வந்து போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், நான் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துருக்கேன். லோடிங் பக்கத்தில் 2 பக்கமும் கொடுத்துருக்கேன் பிங்க் கலர் த்ரெட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜரியில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து லீஃப் டிசைன் வந்து போட்டிருக்கேன் நெக்கை சுற்றி. இந்த லீஃப் டிசைன் வந்து அந்த 2 நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து இந்த டிசைன் தான் வந்து போட முடிஞ்சுது. அதனால் நான் வந்து இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேறு எந்த டிசைன் போட்டு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை சரியா. புடவையிலே லைட்டாக இந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து இந்த டிசைன் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் இதில் ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து ஒரு 4 செயின் போட்டுட்டு 2 சீனி பாசி வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதுக்கு நடுவில் லீஃபுக்கு நடுவில் 2 சீனி பாசி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பீட் ஒர்க் வந்து கஸ்டமர் வேணாம் அப்படின்றதுனால சும்மா அங்கங்கே மட்டும் நான் வந்து பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பீடை சுற்றி பாருங்கள், நான் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் இந்த லீஃபுக்கு செயின் ஸ்டிச் தான் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக செயின் வந்து ஒரே மாதிரி போடுங்க. செயின் ஃபில்லிங் போடும்போது மேலே வந்து வளைவாகவும் கீழே வந்து ஷார்ப்பாகவும் கரெக்டாக ஒரே மாதிரி வளைங்க. அடுத்தது இந்த லீஃபுக்கு ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் நான் செயின் ஃபில்லிங் போட்ட வாட்டியும், அடுத்தது வந்து சுற்றி ஜரியில் 2 லைன் அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்கள், அந்த நம்ம வந்து அந்த நெக் லைனில் வந்து நான் கேப்பு விடாத வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் மேலே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து அந்த நெக் லைனில் வந்து அந்த கேப் இருக்காது பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதே சமயம் வந்து அந்த மேலே லீஃபில் வந்து 2 லைன் இருக்க மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இதோட எண்ணாட் போட்டுக்கிட்டேன். மேலே வந்து எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. இப்போ வந்து நான் எண்ணாட் போட்டுட்டு இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க, கேப் இல்லாத. பாருங்கள், இப்போ வந்து எனக்கு அந்த கேப் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் நெக்லைனுக்கு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரியே வந்து நெக் டிசைன் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒர்க்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைனில் வந்து கேப் இல்லாத ஃபில் பண்ணியிருந்தால் அதை சுற்றி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கேப் இல்லாத தான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக்குமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. நான் போட்டிருக்க டிசைனில் பாருங்கள், அந்த லீஃப் வந்து சென்டரில் இருந்து தான் ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பித்தேன். சென்டரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு 2 பக்கம் நெக்கும் வந்து நம்மளுக்கு மேலே போகும்போது அந்த லீஃபும் வந்து மேலே போகிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். அப்படி வரையும் போது தான் நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் காட்டா ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன்லாம் வந்து ரெடிமேட் ஸ்டோனுனால லைட்டாக தண்ணி பட்டாவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் பேர்ந்துட்டு வந்துடும். அதனால் நான் வந்து அந்த த்ரெட்டு போட்டு மேலே வந்து அதை செக்யூர் பண்ணுற மாதிரி அது காட்டா ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த ஸ்டிச் வந்து மேலே போடுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெளியில் வராது. பாருங்கள், இந்த மாதிரி காட்டா ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஒரு சைடு தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து போடுறதுக்கு அந்த சைடில் இடம் இல்லை, அதனால் வந்து நான் போடலை. ரொம்ப வந்து அந்த 2 லைனு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கிறதுனால இந்த சைடு போட இடம் இல்லை, அதனால் ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடு வந்து நான் 2 பக்கமே வந்து போட போகிறேன். இந்த சைடு பாருங்கள், ஒரு சைடு போட்டுட்டேன். அதே மாதிரியே நான் இந்த பக்கம் வந்து போட்டுட்டு அவுட்லைன் 2 பக்கமும் கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு ரெடிமேடாக ஸ்டோன் ஒட்டி இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து கேப்பு நெருக்கமாகவும் ஒரு இடத்துல வந்து கேப்பு கொஞ்சம் விட்டு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச் நம்ம போடும் போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலாம் பாருங்கள், இந்த 4-5 ஸ்டோன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்குது. இது வந்து கேப் இல்லாத இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து கேப் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 4-5 ஸ்டோன் வந்து கேப் இல்லாத இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் போடும் போது உங்களுக்கு அந்த கேப்லாம் வந்து தெரியாது பாருங்கள். எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த சைடு வந்து நான் பிங்க் கலர் த்ரெட்டில் அவுட்லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், அவுட்லைன் போட்டுட்டு இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுக்கு கேப்பில் ரொம்ப இடம் இருக்கிறதுனால நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் 8 கவுண்ட் தான் எடுத்திருக்கேன். 8 கவுண்ட் எடுத்து போடுறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே நடுவில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். அவங்க வந்து பீடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இந்த டிசைனே வந்து ஃபுல்லாக பீடு யூஸ் பண்ணி போட சொல்லியிருந்தா வந்து இன்னும் ஈஸியாக போயிருக்கும் ஒர்க்கு. த்ரெட்டுன்றதுனால நம்மளுக்கு என்ன ஸ்டிச் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. அடுத்தது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததும் பாருங்கள், இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோனை சுற்றி நான் சின்னதாக வந்து ஜரியில் அந்த ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே வந்து ஜரியில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஜரியில் அவுட்லைன் போடும்போது சின்ன செயினாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஸ்டோன் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஸ்டோனு, அதனால் செயினும் வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக வந்து ஜரியில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன புட்டா டிசைன்ஸ்லாம் பாருங்கள். இது புடவையில் வந்து இந்த மாதிரி டிசைனில் புட்டா டிசைன் இருந்தது, அதனால் அதே மாதிரி வந்து நான் புட்டா டிசைன் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, இதோட வந்து நெக் டிசைன் முடிஞ்சுது. ஸ்லீவ் டிசைன் வந்து இதே மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டியிருந்தது. நானும் நெக் டிசைனுக்கு வந்து போட்ட மாதிரி தான் ஸ்லீவ் டிசைன்லேயே வந்து ஸ்டோன் மேலேயே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.